வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். ஸோ இது வந்து ஓவரால் அனாலிசிஸ் வீடியோ, ஐஓபியோட எல்பி ஓவரால் அனாலிசிஸ் வீடியோ. ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கு. சரிங்களா? ஜென்ரல் அவேர்னஸ் தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் எடுத்தீங்கன்னாவே ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கு. எல்லாரையிலையும் போட முடிஞ்சிருக்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க. நான் காலேஜில் போய் ரிவ்யூ எடுத்து உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசினேன். ஸோ எல்லாரும் சொன்னது என்னன்னு நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. ஃபஸ்ட்டு ரீசனிங் பொறுத்த வரைக்கும் 30 out of 30 போட்டுட்டேன் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரீசனிங்கில் பிரச்சனை இல்லை. குவான்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு கேஸில் விட்டுட்டேன் சார், 25 அடிச்சிருக்கேன் சார், 20 போட்டிருக்கேன் சார், இப்படிலாம் சொன்னாங்க. ஸோ அந்த 20 to 25 அடிச்சிருக்க மாதிரி எல்லாருமே குவான்ஸில் சொல்லியிருந்தாங்க. இதுதான் எல்லாருமே சொன்னது. ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க படித்ததை வச்சு சொல்லியிருந்தாங்க. ஒருத்தர்லாம் பார்த்தீங்கன்னா சார் நான் 3 தான் அட்டன் பண்ணேன்னாரு, ஒருத்தவங்க 8 அட்டன் பண்ணிருந்தாங்க, ஒருத்தவங்க வந்து 13 அட்டன் பண்ணிருந்தாங்க, இன்னொரு பர்சன்ட்டை கேட்டால் நல்லா படிச்சிருந்தாங்க 18 போட்டிருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் வந்து அவங்க படித்ததை பொறுத்து போட்டிருந்துருக்காங்க. சரிங்களா? பட் சேஃப் அட்டெம்ப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12க்கு மேலே வந்து நீங்கள் ஜென்ரல் அவேர்னஸ் வந்து போட்டிருந்தீங்கன்னா சேஃப் அட்டெம்ப்ட். ஸ்லாட் 2 பொறுத்தவரை அதே மாதிரி தான், ஈஸியாக தான் இருந்திருக்கு. காலையில் நடந்த மாதிரி தான் நடந்திருக்கு. பட் ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 2 ஸ்லாட்டை எடுத்து பார்த்தோம்னா உதைத்த செய்தியை எடுத்து போயிட்டு இருக்காங்க. டிசம்பர் வரை போயிருக்காங்க. சரிங்களா? இது இந்த காலையிலாம் பார்த்தீங்களா பட்ஜெட்டில் இருந்தெல்லாம் கேட்டிருந்துருக்காங்க. ஸோ வந்து யார் எப்படி படிச்சிருக்கீங்களோ அதை வச்சு தான் ஜென்ரல் அவேர்னஸ். ஆனால் ஜென்ரல் அவேர்னஸ் வந்து ரொம்ப மாடரேட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ ஓவராலாக குட் அட்டெம்ப்ட் எவ்வளோ சார் நம்ம போட்டிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு 100+ குட் அட்டெம்ப்ட் போட்டிருந்தீங்க. மேபி சில பேர் போட்டிருக்கலாம், சில பேர் போடாமல் இருந்திருக்கலாம். 100+ போட்டிருந்தீங்கன்னா ரொம்ப சேஃப் நீங்கள். சரிங்களா? ஒரு 90+ போட்டிருங்க சார்னா ஒரு 70 to 80% சேஃப்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 80+ போட்டிருக்கேன் சார் அப்படின்னா ஓகே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சேஃப். சரிங்களா? மற்ற எல்லாரும் அப்போ என்ன சார் நாங்கள் ஃபெயில் ஆகிடுவோமா, நாங்கள் இது பண்ணிடுவோமா, அது பண்ணிடுவோமா, அப்படிலாம் எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் உங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருப்பீங்க. நான் வந்து இந்த வேக்கன்சியை பொறுத்து சரி மக்கள் இவ்வளோ பேர் அட்டன் பண்ணுறாங்க, ஒரு சேஃப் அட்டெம்ப்ட் இவ்வளோ இருக்குன்னு நானாக உங்களுக்கு சொல்கிறது. சரி, என்னோட சஜஷன் அவ்வளோதான். சரியா? நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம். சில பேர் ஃப்ரெஷரு 3 மாதம் படித்தவங்க 2 மாதம் படித்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 அட்டெம்ப்ட் தான் கொடுத்துருப்பீங்க, இல்லை ஒரு 70 அட்டெம்ப்ட்டுக்குள்ளே தான் கொடுத்துருப்பீங்க. சரிங்களா? இது ஒரு ப்ராக்டிஸ் எக்ஸாமாக நம்ம நினச்சிக்கணும். கம்மி அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கோன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. சரிங்களா? இது ஒரு ப்ராக்டிஸ் எக்ஸாம். நமக்கு அடுத்து வரப்போகிற எக்ஸாமில் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். அடுத்து மூவ் ஆன் ஆகி போக நம்ம என்ன பண்ணணும், சரியா, அதுக்கான எஃபர்ட்டை என்ன எடுக்கணும், இந்த எக்ஸாமில் என்ன தப்பு பண்ணணும், அடுத்து அதை என்ன திருத்தணும்னு சொல்லி ஓட ஆரம்பிங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. ஸோ நான் என்னோட சஜஷன் தான் சொன்னேன். நான் வந்து ஐபிபிஎஸ் காரணம் எவனோ இல்லை. ஸோ நான் சொல்கிறேன் இப்படி இவ்வளோ போட்டிருந்தா ஒரு குட் அட்டெம்ப்டியா, ஏன்னா ரொம்ப ஈஸியாக தானே எக்ஸாம் இருந்திருக்கு, இவ்வளோ போட முடியும்னால எடுத்துக்கங்க. ஒரு ரீசனிங்கில் ஒரு 25, குவான்ஸில் ஒரு 25, இதே 50 ஆகி போச்சு. இது எல்லாராலையுமே போட முடியும். சரியா? இங்கிலீஷில் ஒரு 20 to 25, ஒரு 70ன்னே வச்சுக்கோங்க. இதில் ஒரு 10-15, இதே 90 கிட்ட வருது. ஸோ இது எல்லாராலையுமே பண்ண முடியும். நீங்கள் ஒரு 100+ போட்டிருந்தீங்கன்னா நல்ல சேஃப்னு சொல்லிக்கிறேன். திரும்பியும் சொல்கிறேன், ஆடியோ இஷ்யூ வந்துச்சுன்னா ரைட் டாப்பில் வந்து யூடியூப் செட்டிங்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆடியோ ட்ராக் ஆப்ஷனில் வந்து கொரியன் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ் லாங்குவேஜில் வரது தெரியும். ஸோ அதை நீங்கள் பாருங்கள். உங்கள்னு விடப்படுது உங்கள் ஜாக்சன். நான் சில விஷயம்லாம் வந்து டமால் சொல்லிப்பாரில் கொண்டு வந்தேன். அதெல்லாம் எக்ஸாமில் வந்துருக்கு. இந்நேரம் பார்த்துருந்தீங்கன்னா கோடட் சிலாயிசம்லாம் செகண்ட் ஸ்லாட்டுக்காரங்க அட்டன் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? ஸோ அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள்னு விடப்படுது உங்கள் ஜாக்சன். ராயல் பாஸ் மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நாளை காலையில் நாளை கழிச்சு காலையில் டமால் டமாலில் மீட் பண்ணுவோம். டமால் மிஸ் பண்ணாதீங்க. டின்